ஓகே, நம்ம இன்னைக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸில் ஆங்குலர் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் ஆல்சோ எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஆங்குலர்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன மாதிரியான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும், அதெல்லாம் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம இன்னைக்கும் பண்ண போகிறோம். ஃபைன். நம்ம லாஸ்ட் டைம் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன எதுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இது எப்படி ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து ரன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது எப்பயும் போல் இந்த index.html ரன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ப்ரௌசரில் ரன் ஆகும்போது, பட் அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது இந்த main.ts வந்து ரன் பண்ணும் ஃபர்ஸ்ட், வெரி ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் ng serve தானே நம்மளோட கமெண்ட்டு. ஸோ அந்த ng serve அப்படிங்கிறது ரன் பண்ணும்போது இந்த ஃபைல் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ப்ரௌசர் மாடியூல், அப்புறம் இன்னொன்று வந்து ஆப் மாடியூல். இது வந்து ப்ரௌசரில் நம்மளோட ஆங்குலர் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்காக அந்த ப்ரௌசர் மாடியூல் அப்படிங்கிறத மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஆப் மாடியூல் தான் நம்மளோட ரூட் மாடியூல், நம்ம அப்ளிகேஷனோட ரூட். ஸோ அது வந்து இங்கே இருக்கும், ஆப் மாடியூல் .ts இது இருக்குல்ல, இதுதான் வந்து ரூட். இங்கே தான் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிரைன் மாதிரி, ஒரு மெமரி மாதிரி. நம்மளோட மற்ற அப்ளிகேஷனோட எல்லா விஷயங்களும் இங்கே தான் இருக்கும். இங்கே தான் நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது ரன் ஆகும். அதில் இந்த பிளாட்ஃபார்ம் ப்ரௌசர் அப்படிங்கிற இந்த லைப்ரரியில் நமக்கு பூட்ஸ்ட்ராப் மாடியூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம பூட்ஸ்ட்ராப் அப்படின்னா நமக்கு எல்லாம் தோன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்த பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க். கரெக்டுங்களா? ஆனால் இது வந்து அது கிடையாது. இது எதுக்காக அப்படின்னா, ஆங்குலரில் இந்த ஆங்குலர் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மாடியூல் தான் இந்த பூட்ஸ்ட்ராப் மாடியூல். ஓகேவா? ஸோ இது வேற, அங்கே இருக்க பூட்ஸ்ட்ராப் வந்து வேறு. ஸோ ரெண்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது வந்து ஆங்குலர் அப்ளிகேஷனுக்காக ஆங்குலர் ப்ரொவைட் பண்ணுற ஒரு மெத்தட் அண்ட் லைப்ரரி. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இந்த பூட்ஸ்ட்ராப் மாடியூல் என்ன பண்ணணும்னா, இந்த ஆப் மாடியூலை ரன் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ இந்த ஆப் மாடியூல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த app.module.ts ஃபைல். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சில விஷயங்கள் இம்போர்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து தேவைப்படுற, அதாவது அப்ளிகேஷனை இனிஷியலாக ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற சில மாடியூல்ஸ். ஸோ இந்த ng மாடியூலில் தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணணும். நமக்கு என்னென்ன மாடியூல்ஸ்லாம் வேணும் நம்மளோட அப்ளிகேஷனில். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி காம்போனன்ட்ஸ் பற்றி கொஞ்சம் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துருந்தோம். சிம்பிளாக சொல்லணும்னா, ரீயூசபிள்காக நம்ம காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை நம்ம எடுத்து எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம பண்ண போகிற காம்போனன்ட்ஸ் அது எல்லாமே இந்த டிக்ளரேஷனில் நம்ம டிக்ளேர் பண்ணணும். இதுதான் என்னோட காம்போனன்ட் அப்படிங்கிற மாதிரி ஆங்குலருக்கு நம்ம சொல்லணும்னா, இங்கே வந்து நம்ம அந்த காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணி டிக்ளேர் பண்ணணும். இந்த இம்போர்ட்ஸ் வந்து நம்ம ஏதாவது லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோம், ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அதை இங்கே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும், இந்த இம்போர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டிக்ளரேஷனில். அடுத்து வந்து ப்ரொவைடர்ஸ். இது வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வந்து ஃபயர் பேஸ்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ இப்போ அது அவங்க வந்து என்னென்னா ஒரு டேட்டா பேஸ் ப்ரொவைடர், ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் டேட்டா பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ண, நம்ம டேட்டா பேஸ் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு ஸ்டோரேஜ் ப்ரொவைடர் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ப்ரொவைடர்ஸில் அவங்களோட அந்த லைப்ரரியை நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ப்ரொவைடர்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸ்டர்னல் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்மளோட ப்ராஜெக்டில் அப்படின்னா, அப்போது இந்த ப்ரொவைடர்ஸ் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த பூட்ஸ்ட்ராப் நம்மளோட அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து இந்த ஆப் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஆப் என்ன அப்படின்னா,
ஆப் டாட் மாடியூல் டாட் நம்மளோட ஃபர்ஸ்ட் இந்த ஆப்குள்ளே இருக்க ஆப் டாட் HTML. இந்த ஆப் டாட் டிஎஸ் ஃபைல் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். இது இந்த ஆப் டாட் டிஎஸ் ஃபைல் தான் ஃபஸ்ட்டு. இதுதான் இந்த ஆப் டாட் டிஎஸ் ஃபைல் தான் இந்த ஆப். ஓகேங்களா, இந்த பூட் ஸ்ட்ராப்பில் நம்ம கால் பண்ணுற ஆப். இந்த பூட் ஸ்ட்ராப் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தா ஃபஸ்ட்டு நம்மளோட அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட், ஒரு லைப்ரரி இல்லை ஒரு டூல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப் வந்து எதை ரெஃபர் பண்ணோன்னா ஆப் டாட் டிஎஸ். இப்போ இந்த ஆப் டாட் டிஎஸ்ல என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே நம்மளோட காம்போனண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு காம்போனண்ட், இந்த ஆப்புங்கிறது ஒரு காம்போனண்ட். ஓகேவா, இது வந்து ரூட் காம்போனண்ட் அப்படி வச்சுக்கலாம். நம்மளோட மற்ற அப்ளிகேஷனுக்கும் ரூட் இதுதான். ஓகே, அண்ட் இந்த காம்போனண்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ரௌசருக்கு இல்லை ஆங்குலரில் இது வந்து ஒரு காம்போனண்ட் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணுறதுக்கு இந்த காம்போனண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து இந்த செலக்டார். இந்த செலக்டார் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளோட காம்போனண்ட்டு எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறது, எங்கே நம்ம டிக்ளேர் பண்ணுறது இல்லை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த நேம் வந்து இங்கே இருக்கும். ஆப் ரூட் அப்படிங்கிறது தான் இந்த காம்போனண்ட்டோட நேம், அந்த செலக்டார் நேம். ஸோ நம்ம இந்த ஆப் ரூட்டுன்றத டிக்ளேர் பண்ணாதான் இந்த ஆப் காம்போனண்ட் ரன் ஆகும், இல்லைன்னா ரன் ஆகாது. ஸோ அதுக்காக இந்த நேம், அந்த செலக்டார், அந்த காம்போனண்ட்டோட செலக்டார் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது இந்த செலக்டார். இந்த டெம்ப்ளேட் URL அப்படிங்கிறது இந்த காம்போனண்ட்டோட HTML ஃபைல் எது, அதை வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது HTML ஃபைல் எங்கே இருக்குது எது அப்படிங்கிறதுக்காக இந்த டெம்ப்ளேட் URL. ஸோ இதோட HTML ஃபைல் app.html. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் app.html. இதுதான் வந்து நமக்கு அந்த ப்ரௌசரில் தெரிகிற அந்த காம்போனண்ட், அதில் இருக்க கண்டென்ட் எல்லாமே இங்கே இருக்கிறது தான். நம்ம ப்ரௌசரில் சில விஷயங்கள் பார்க்குறோம்ல, இங்கே இந்த ஆங்குலர், ஹலோ, ப்ராஜெக்ட் நேம், இந்த இதெல்லாம். ஸோ இதெல்லாமே இங்கே இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ அதனால் அது நமக்கு அங்கே தெரியுது. பட் இது இப்படி தான் ரன் ஆகும். ஸோ இந்த டெம்ப்ளேட் URL அப்படிங்கிறது நம்மளோட HTML ஃபைல். அடுத்தது இங்கே ஸ்டாண்ட் அலோன் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. நம்ம நோ ஸ்டாண்ட் அலோன் தான் நம்ம கொடுத்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ அப்போது அதனால் இந்த ஸ்டாண்ட் அலோன் இது கிடையாது அப்படின்றத ரெஃபர் பண்ணுறதுக்காக ஸ்டாண்ட் அலோன் ஃபால்ஸ் அப்படின்னு இது மென்ஷன் ஆகும். அடுத்து வந்து இந்த ஸ்டைல் URL. ஸோ இது வந்து நம்மளோட CSS ஃபைல், இந்த காம்போனண்ட்டோட CSS ஃபைலை ரெஃபர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டைல் URL, இந்த இது வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணணும் இந்த காம்போனண்ட்டுக்குள்ள. ஓகேங்களா, ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்த எக்ஸ்போர்ட். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே தான் நம்ம எழுத போகிற எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே தான் நம்ம எழுதணும், இந்த எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே. இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும், இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக அப்படியே லைன் பை லைன் அடுத்து எழுதலாம். ஆனால் இந்த ஆங்குலரில் காம்போனண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே தான் என்ன லாஜிக்ஸ், என்ன ஃபங்க்ஷன்ஸ், என்ன லைன் ஆஃப் கோடாக இருந்தாலும் நம்ம எழுதணும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து டிஎஸ் ஃபைல் எதுக்காக, இந்த app.ts, இந்த டிஎஸ் ஃபைல் எதுக்காகனா நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், லாஜிக்ஸ் அதெல்லாம் எழுதுறதுக்கு இந்த ஃபைல் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். HTML ஃபைல் எப்பயும் போல் நம்மளோட HTML நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை அந்த HTML ஃபைல் யூஸ் பண்ணி எழுதிக்கணும். CSS ஃபைலில் ஸ்டைல்ஸ் எழுதிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். இங்கே இப்போதைக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிஎஸ் அப்படிங்கிறது நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் என்னென்னா எழுதணுமோ அதெல்லாம் இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்காக இந்த ஃபைலை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஆப் இதை தான் வந்து அந்த பூட் ஸ்ட்ராப் வந்து ரெஃபர் பண்ணும். அப்போ இந்த ஆப்போட டெம்ப்ளேட் URL என்ன அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணும்போது இந்த ஆப் HTML தான் இருக்குது. அப்போ HTML என்னன்னு போயிட்டு இங்கே ரீட் பண்ணால் ப்ரௌசர் வந்து இங்கே இருக்க கண்டென்ட் எல்லாம் ரீட் பண்ணி நமக்கு ரெண்டர் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகி நம்ம ப்ரௌசரில் அந்த லோக்கல் ஹோஸ்ட் 4200 அப்படின்ற இந்த URL போடும்போது இந்த பேஜ் வந்து ரன் ஆகுது. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம டேரெக்டாக index.html ஃபைல் ரன் பண்ணிடுவோம். ஆனால் ஆங்குலர் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். இது வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வே இருக்குது.
ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை தான் இது ஃபாலோ பண்ணும். ஸோ இதுதான் அந்த ஆங்குலர் வந்து ஃபாலோ பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி தான் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நவ் இப்போ நம்ம இங்கே ஆப் அப்படிங்கிற காம்போனன்ட் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஒரு 2-3 ஃபைல் பார்த்தோம். இப்போ எப்படி ஒரு நியூ காம்போனன்ட் எனக்கு வந்து இப்போ சிம்பிளா இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆல்ரெடி ஒரு 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 சாம்பிள் பேஜ் பண்ணோம். அதில் வந்து ஹோம் பேஜ் இருக்கு, அபவுட்னு ஒரு மெனு இருந்துச்சு, அப்புறம் கான்டாக்டர்ஸு, அப்புறம் ஹெட்டர் ஃபூட்டர் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஒரே HTML ஃபைலில் ஒரே CSS ஃபைலில் மெயின்டைன் பண்ணும்போது நம்மளால ரீயூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ லைன் ஆஃப் கோட் அதிகம், மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் காம்போனன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இந்த காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, இல்லை எப்படி கிரியேட் பண்ணுறது? நான் எனக்கு காம்போனன்ட்ஸ் வேணும், அது தெரிஞ்சிடுச்சு. இப்போ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சீலே இருக்கு. ஃபைன், நான் வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா, ng generate component. ஓகே, ஸோ காம்போனண்ட், அடுத்தது அந்த காம்போனண்ட்டோட நேம். நம்ம என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம், பட் அதை வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள், நமக்கு வந்து ஃபூட்டர் ஹெட்டர் வேணும் அப்படின்னா அப்போ வந்து காம்போனன்ட் நேம் வந்து ஹெட்டர் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஃபூட்டர் வேணும் அப்படின்னா காம்போனண்ட்டோட நேம் வந்து ஃபூட்டர். இல்லை வேற ஏதாவது காம்போனன்ட் வேணும், இப்போ ஒரு ஹோம் பேஜ் வேணும் அப்படின்னா அப்போ ஹோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அபவுட் வேணும் அப்படின்னா அபவுட் பேஜுக்காக ஒரு காம்போனன்ட். இந்த மாதிரி நமக்கு எப்படிலாம் செக்ஷன்ஸ் இல்லை வந்து பிரிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி பிரித்து அந்த காம்போனண்ட்டுக்கு நேம் வச்சு ப்ராப்பராக நம்மளால் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாத்தையுமே காம்போனண்ட்டுக்குள்ள கொண்டு போக வேணாம், முடியாது. பட் அதை வந்து நீங்கள் எது எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிஸ்டம். யா, ஸோ ஒரு காம்போனன்ட் அப்படிங்கிறது நம்ம நார்மலி சும்மா இது வந்து எனக்கு காம்போனண்ட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், நம்ம அந்த ஹோம் பேஜில் ஒரு 4-5 செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு செக்ஷனுக்கும் ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அது பண்ணும்போது நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க.
ஓகேங்களா. ஸோ யூசேஜ் அப்படின்னா நான் என்ன மாதிரி சொல்கிறேன்னா, நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் காம்போனண்ட்டோட யூசேஜ் என்ன அப்படின்னு. ரீயூஸ் பண்ணிக்கணும் மெயினான யூசேஜ். கரெக்டுங்களா. அப்போது ஏதாவது ஒரு செக்ஷன் ரிப்பீட் ஆகுது, இல்லை ஏதாவது ஒரு ஒரு பேஜ், இல்லை ஏதாவது ஒரு விஷயம், ஏதோ ஏதோ ஒரு எலமெண்ட் அது வந்து ரிப்பீட் ஆகும் நிறைய பேஜஸ்ல அப்படின்ற சுச்சுவேஷன்ல மட்டும் அதை அதை தனியா ஒரு காம்போனண்டா கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாமே காம்போனண்டா கிரியேட் பண்ணா நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குமே தவிர அதோட யூசேஜ் நமக்கு இருக்காது. இது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு காம்போனண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, இப்போ வந்து அது ரீயூஸ் கிடையாது, நான் ரீயூஸ் பண்ணணும்லாம் எனக்கு அது அவசியம் இல்லை, அது ஒரே ஒரு பேஜில் மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். ஆனால் இப்போ ஒரு ஹோம் பேஜ் இருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பேஜ் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு பேஜ் வச்சுக்கோங்க. அந்த பேஜில் வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு, அந்த பேஜே கொஞ்சம் பெரிய பேஜ், அதை நான் ஒரே காம்போனண்ட்டாக வச்சு டெவலப் பண்ண ட்ரை பண்ணால் லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து நிறைய போக வாய்ப்பு இருக்கு. ஒரு 500,000 லைன்ஸ் போகலாம் வாய்ப்பு, 500க்கு மேலே இல்லை 1,500 அந்த மாதிரிலாம் போக வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா அந்த சமயத்தில் அந்த ஓவரால் பேஜை இல்லை அந்த ஓவரால் விஷயத்த நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி 2 இல்லை 3 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் 3 தனி காம்போனன்ட் கிரியேட் பண்ணி அந்த 3 விஷயத்தையும் நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம ஒரு நியூ காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம எல்லா விஷயத்துக்கும் காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பண்ண முடியும், ஆனால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, நமக்கு யூசேஜ் இருக்காது. நம்ம இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய காம்போனன்ட்ஸ் வந்துடும். அப்புறம் நம்மளோட அப்ளிகேஷனோட ஓவரால் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதாவது அந்த ஃபைல் சைஸ், ஃபோல்டர் சைஸ் அது வந்து ரொம்ப அதிகமாகிடும். அதுவும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதுவுமே அதிகமாகிடுச்சுன்னா நம்மளோட மற்ற ப்ராஜெக்டோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாகிடும். இப்போ ஒரு காம்போனன்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஓவரால் ஃபோல்டர் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதிகமாக அதிகமாக ஒரு ஒரு ஃபைல் புதுசு புதுசாக கிரியேட் ஆகிட்டு இருக்குமா. கரெக்டுங்களா. அப்போது அந்த ஃபைல் ஃபோல்டரோட சைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால என்ன மாதிரியான யூசேஜோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காம்போனன்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹெட்டர் வந்து நான் ஏன் ஹெட்டரை காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஹெட்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லா நிறைய பேஜஸில் ரிப்பீட் ஆக போகிற ஒரு விஷயம். ஃபூட்டர் ஒரே ஒரு ஃபூட்டர் தான், ஆனால் எல்லா பேஜ்லையும் ரிப்பீட் ஆகும். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தாலும் ஹெட்டரும் ஃபூட்டரும் மாறவே மாறாது, கான்ஸ்டண்ட்டாக எல்லா பேஜ்லையும் இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ அதுக்காக நான் அந்த ஹெட்டரை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேலிடாக இருந்துச்சு, ரிப்பீட் ஆகுறது, ரீயூசபிள் பண்ணணும்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை பெருசாக இருக்குது அப்படின்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு சும்மா ஒரே ஒரு காம்போனன்ட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி நான் கிரியேட் பண்ணுறேன். இதுதான் கமெண்ட் ng ஜெனரேட் காம்போனன்ட், அந்த காம்போனண்ட்டோட நேம். ஓகேவா. ஸோ இந்த காம்போனன்ட் நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு 4 ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இங்கே அதுதான் காட்டுது 4 ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது ஆப் மாடியூல் டாட் டிஎஸ் வந்து அப்டேட் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காம்போனண்ட் இந்த ஆப்குள்ளே அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம ஹோம்னு கிரியேட் பண்ணோமா, அப்போ இந்த ஃபோல்டரோட நேம் வந்து ஹோம்னு இருக்கும். அதுக்குள்ள 4 ஃபைல் இருக்கும். ஒன்று சிஎஸ்எஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இன்னொன்று HTML, இங்கே நம்ம HTML கோட் போடணும். இது டிஎஸ், இங்கே தான் வந்து அதை டிக்ளேர் பண்ணியிருப்போம் HTML சிஎஸ்எஸ். ஆல்சோ நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது எழுதணும், லாஜிக்ஸ் ஏதாவது ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே எழுதணும், இது நமக்கு தெரியும். அப்போ இது என்ன ஸ்பெக் டாட் டிஎஸ் அப்படின்னா இங்கே ஒரு ஃபைல் புதுசாக இருக்குல்ல, நம்ம இன்ன வரைக்கும் பார்க்கல. கரெக்டுங்களா. ஸோ இதோட யூசேஜ் என்னன்னா, நம்ம டெவலப் பண்ணுற எலமெண்ட்ஸ் இல்லை வந்து டெவலப் பண்ணுற இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற எல்லா விஷயத்தையும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு HTML ஃபைலில் எழுதுகிற கோடாக இருக்கட்டும், இல்லை CSS ஃபைலில் எழுதுகிற கோடாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம எழுதிடுவோம்.
ஆனால் வந்து அது வந்து கரெக்டாக தான் அப்ளை ஆகுதா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ண, டெஸ்ட் பண்ண இந்த ஸ்பெக் ஃபைல் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி இந்த ஸ்பெக் ஃபைலில் இது வந்து spec.ts அந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்பெக் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெக் ஃபைலில் நம்மளோட காம்போனண்ட்ல இருக்க அந்த ஒரு காம்போனண்ட், இப்போ ஹோம்னா ஹோமுக்கு ஒரு ஸ்பெக் ஃபைல், வேற காம்போனண்ட் கிரியேட் பண்ணால் அந்த காம்போனண்ட்டுக்கு ஒரு ஸ்பெக் ஃபைல் இருக்கும். ஈச் காம்போனண்ட்டுக்கு ஒரு ஸ்பெக் ஃபைல் இருக்கும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் காம்போனண்ட்டை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், இல்லை வந்து ஒரு எலமெண்ட், ஒரு பட்டன் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பட்டனுக்கு ஹைட்டு, வித்து, பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரிலாம் நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணிட்டேன், அது ப்ராப்பராக தான் அப்ளை ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே நம்மளால் டெஸ்ட் கேசஸ் எழுதி அதை செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்றீங்க, அந்த பட்டன் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டைல்ஸ்லாம் இருக்கணும், வித் இவ்வளோ, ஹைட் இவ்வளோ, இந்த மாதிரிலாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ணிடுறீங்க. இப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு, இல்லை 1 வருஷம் கழிச்சு, இல்லைனா வந்து நீங்க பண்ணதுக்கப்புறம் வேற யாராவது ஒரு டெவலப்பர் இதே கோடு எடுத்து பண்ணும்போது அவங்க மாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னா, அந்த எலமெண்ட்டை மாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னா, அப்போது இந்த டெஸ்ட் கேசஸ் ரன் ஆகும்போது அது வந்து எரர் அடிக்கும். ஸோ சம்திங் ராங், இதுதான் வேணும், ஆனால் வந்து அங்கே தப்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இஃப் இன்கேஸ் அது வேலிடாக இருந்துச்சுன்னா அந்த டெவலப்பர் 2 இடத்துலையுமே மாற்றிடுவாங்க. HTML-லையும் மாற்றுவாங்க, அண்ட் ஆல்சோ இந்த ஸ்பெக் ஃபைல்லையும் அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த டெஸ்ட் கேசஸை மாற்றிடுவாங்க. பட் அப்படி மாற்றாமல் அவங்க தெரியாமல் அந்த பட்டனோட ஸ்டைல் மாறிடுச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் கேசஸ் எரர் அடித்து நமக்கு எரர் த்ரோ பண்ணிடும். ஸோ அப்போ அது மூலிமா நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும், இந்த பட்டன் நம்ம டெவலப் பண்ண மாதிரி இல்லை, ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம போயிட்டு மறுபடியும் அதை பார்த்து என்னென்னு கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பெக் ஃபைல். ஃபைன். இப்போது ஒரு காம்போனன்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த காம்போனண்ட்டை எப்படி யூஐயில் கொண்டு வருது? இப்போ நான் இதை வந்து ஜஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த app.html இருக்கிறது தான் அங்கே ரன் ஆகிட்டு இருந்துச்சு ப்ரௌசரில். நான் இப்போதைக்கு ஒரு h1 டேக் மட்டும் இங்கே போடுறேன். ஓகே, h1 ரூட் காம்பனண்ட் இந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது அண்ட் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் என்ன ஃபைல் சேஞ்ச் பண்ணாலும் எவ்ரி டைம், எவ்ரி சேவ் உங்களோட இந்த ngSave கொடுத்து நீங்கள் ரன் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல அந்த டெர்மினல். ஸோ இங்கே வந்து எவ்ரி சேவ் உங்களோட அப்ளிகேஷன் ரீகம்பைல் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நார்மல் HTML பார்க்கும்போது நம்ம ப்ரௌசரை வந்து ரீலோட் பண்ணாதான் நம்ம அப்டேட் பண்ண விஷயம் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும் ப்ரௌசரில். கரெக்டுங்களா? ஆனால் வந்து ஆங்குலரில் ஒன்ஸ் நம்ம ஆங்குலராக ரன் பண்ணிட்டோம்னா, ஆங்குலர் வந்து நம்ம ஏதாவது சேவ் பண்ணிட்டோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் பண்ணி நம்மளோட ப்ரௌசரில் அதை விசிபிள் பண்ணிடும். நான் இப்போ ப்ரௌசரில் ரீலோடே பண்ண மாட்டேன், எனக்கு ஜஸ்ட் அது வந்து இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ப்ரௌசர் ரீலோட் ஆகி நான் என்ன கொடுத்தனோ அது இங்கே வந்துடும். ஸோ இந்த விஷயமும் எவ்ரி சேவ்க்கு நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ரூட் காம்போனண்ட் மட்டும்தான் எனக்கு என்னோட ப்ரௌசரில் விசிபிளாக இருக்குது. ஏன் அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த app.ts ஃபைலில் தான் அந்த பூட்ஸ்ட்ராப் வந்து ரெஃபர் பண்ணும். app.ts வந்து HTML ரெஃபர் பண்ணுது டெம்ப்ளேட் URL. ஸோ அதனால் இது நமக்கு விசிபிளாக இருக்குது ப்ரௌசரில். அண்ட் ஆல்சோ இப்போ இங்கே index.html-லையும் இந்த ஆப் ரூட்டை தான் நம்ம போட்டிருப்போம். ஸோ இந்த ஃபைலுமே ரூட் ஃபோல்டர், ரூட், இந்த ஆப்போட ரூட்டை தான் நமக்கு ரெஃபர் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஆப் ஹைஃபன் ரூட்டுன்னு இருக்கா? ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த செலக்டார் நேம். இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஆப் ஹைஃபன் ரூட், ரெண்டும் சேமாக இருக்கா? ஸோ ஒரு காம்போனண்ட்டை கால் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக் போட்டு அதில் அந்த டேக் நேமாக நம்மளோட காம்போனண்ட்டோட செலக்டார் நேமை போடணும். அவ்வளோதான். ஒரு ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக், அந்த செலக்டார் நேம். இப்போ ஹோம் காம்போனண்ட்டை வர வைக்கலாமா? ஹோம் காம்போனண்ட் HTML என்ன இருக்குது? ஹோம் ஒர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அப்போது நம்ம செலக்டாரை TS ஃபைலில் பார்க்க முடியும். இதுதான் செலக்டார்.
நான் ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி ஒன்று இண்டெக்ஸ் டாட் HTML-லையும் போடலாம், இல்லை ஆப் டாட் HTML-லையும் போடலாம். நான் வந்து இங்கே போடுறேன். ஓகேவா? நான் ஜஸ்ட்டு ஒரு ஓப்பன் டேக், என்னோட செலக்டார் நேம், க்ளோஸ் டேக். ஸோ அடுத்து வந்து க்ளோஸ் டேக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஓகே ஓகே நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம காம்பனன்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு விஷயம் மாடிஃபை ஆச்சு இல்லை ஆப் மாடியூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம்ன்றது இருக்கா, இந்த ஹோம் காம்பனன்ட் நம்ம கிரியேட் பண்ணோம், அது வந்து இந்த டிக்ளரேஷனில் நமக்கு ஆட் பண்ணி விட்டுருச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிக்ளரேஷனில் நம்மளோட காம்பனண்ட்டோட அந்த நம்ம என்ன காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த காம்பனன்ட் இங்கே டிக்ளேர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஆப் ஹோம் அப்படிங்கிறது நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம். நவ் அது கம்பைலும் ஆகிருக்கும். இப்போ இங்கே போய் பார்த்தோம், ப்ரௌசரில் போய் பார்த்தோன்னா ஹோம் ஒர்க்ஸ், அதாவது நம்ம ஹோம் காம்பனண்ட்டில் இருக்க அந்த கண்டென்ட் வந்து நமக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம அந்த கண்டென்ட்டை ஆப் டாட் HTML-ல நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அந்த கண்டென்ட் இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆப் டாட் HTML ஃபஸ்ட்டு ரெண்டர் ஆகுமா, அப்போது இந்த ஆப் ரூட், இந்த ரூட் காம்பனண்ட் அப்படிங்கிற இந்த எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டர் ஆகும். அடுத்தது இந்த டேகை ரெண்டர் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ இது எதை ரெஃபர் பண்ணுது, நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது வந்து ஒரு காம்பனண்ட். அப்போ ஹோம் டாட் TS அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுது. அப்போ இங்கே வந்தால் இதோட டெம்ப்ளேட் URL என்னது, ஹோம் டாட் HTML. அப்போ இந்த ஹோம் டாட் HTML-ஓட கண்டென்ட் என்ன, இது. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை இந்த ப்ரௌசர் வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ரீட் பண்ணி நமக்கு ஃபைனலாக அதோட HTML என்ன இருக்கோ அதை வந்து விசிபிள் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணி அந்த காம்பனண்ட்டை வேற ஒரு காம்பனண்ட்டில் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி நம்ம அந்த காம்பனண்ட்டை ப்ரௌசரில் கொண்டு வர முடியும். ஸோ இப்போது இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். என்னன்னா ஆப் காம்பனண்ட் இப்போ இங்கே ஆப் டாட் HTML தான் பேரண்ட், ஹோம் டாட் HTML வந்து அதாவது ஹோம் காம்பனண்ட், ஆப் காம்பனண்ட் பேரண்ட்டாக இங்கே ரியாக்ட் ஆகும், ஒர்க் ஆகும். இந்த ஹோம் காம்பனண்ட் வந்து அதோட அந்த ஆப்போட சில்ட்ரனாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது இந்த ஒரு பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப்பும் இந்த இதில் வந்து கிரியேட் ஆகும். இதில் ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது, நம்ம பின்னாடி அதை பார்க்கலாம். எப்படின்னா பேரண்ட் சில்ட்ரனுக்குள்ள டேட்டாவை நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன் நம்ம போகும்போது. அப்போது பேரண்ட் கிட்ட இருந்து சில்ட்ரனுக்கு ஏதாவது ஒரு டேட்டா நம்ம கொடுக்கணும்னா நம்மளால் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம அது பின்னாடி அந்த கான்செப்ட் இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இப்போ இந்த இது வந்து பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன் ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம காம்பனண்ட்டை டிக்ளேர் பண்ணும்போது நம்மளால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் பேரண்ட் டு சில்ட்ரன். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு NG ஜெனரேட் காம்பனண்ட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு இன்னொரு ஒரு சேம் கமாண்ட் தான், ஆனால் ஒரு சின்ன ஷார்ட்கட், அவ்வளோதான். NG GC G ஸ்பேஸ் C ஸ்பேஸ் அந்த காம்பனண்ட் நேம், இந்த மாதிரி போட்டாலும் இது இதை தான் ரெஃபர் பண்ணும். ஜிங்கிறது ஜெனரேட், சிங்கிறது காம்பனண்ட். ஸோ அதை ஜெனரேட்டுன்னு ஃபுல்லாக டைப் பண்ண வேணாம், காம்பனண்ட்டுன்னு ஃபுல்லாக டைப் பண்ண வேணாம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம் ஒர்க்கு தான் பண்ணும். ஓகேவா? நீங்கள் ரெண்டுத்தில் எந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு நியூ காம்பனண்ட்டை தான் கிரியேட் பண்ணும். ஓகேவா? நான் உங்களுக்கு இந்த கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ இது ஆர் GGC காம்பனண்ட் நேம். ஸோ இதுவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஃபைன். இப்போ நம்ம காம்பனண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே நம்ம இப்போது பார்த்துருப்போம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ்
நம்ம இப்போ மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் வேணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ சேம் இதே மாதிரி அந்த காம்பனண்ட்டை நம்ம இங்கே எங்கே வேணுமோ அங்கே நம்ம எந்த HTML வேணுமோ அந்த HTML நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா, இப்போது ஆப் வந்து ரூட் பேரண்ட்டாக இருக்குது, ஹோம் வந்து சில்ட்ரனாக இருக்குது. நம்ம இந்த ஹோம் காம்பனண்ட்டுக்கு வேற ஒரு சில்ட்ரன் காம்பனண்ட் கிரியேட் பண்ணியும் போட முடியும். ஹோம் செக்ஷன், ஹோம் டாப் செக்ஷன், இல்லை வந்து ஹோமோட பாட்டம் செக்ஷன், இல்லை வந்து அதில் ஏதாவது ஒரு செக்ஷன் இருக்குன்னா அந்த செக்ஷன் நேம் போட்டு ஒரு காம்பனண்ட், அந்த காம்பனண்ட் அங்கே கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய காம்பனண்ட்ஸ் கிரியேட் பண்ணி பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன்ஸ் நம்ம எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு சில்ட்ரன் தானா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு எவ்வளோ சில்ட்ரன் காம்பனண்ட் வேணாலும் நம்மளால கொடுத்துக்க முடியும். அடுத்தடுத்து இந்த மாதிரி அடுத்தடுத்த லைனில் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம அடுத்த கான்செப்ட் போகலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்மளோட component.tsல இந்த டெம்ப்ளேட் URL அப்படிங்கிறது தான் நம்மளோட HTML ஃபைலை ரெஃபர் பண்ணும். கரெக்டுங்களா? இது டெம்ப்ளேட் அப்படிங்கிறது இந்த HTML ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்காக, இல்லைனா வந்து நம்மளோட காம்பனண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த டெம்ப்ளேட் URL. இந்த டெம்ப்ளேட் ஆங்குலரில் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த நம்ம HTML என்னெல்லாம் பண்ணமோ, நார்மலாக ஒரு HTML பண்ணோம்ல, அதில் என்னெல்லாம் பண்ணமோ அது எல்லாமே இங்கே பண்ண முடியும். அது இல்லாமல் வேறு சில விஷயங்களும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இங்கே நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்கான கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். வேர் யூஸ் பண்ணலாம், இல்லை லெட் யூஸ் பண்ணலாம், இல்லை கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். கரெக்டுங்களா? இந்த மாதிரி லெட்டு, அந்த வேரியபிள் நேமு, அந்த மாதிரி போட்டு நம்ம போடுவோம். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவும் கீவேர்ட் தேவையில்லை. டைரெக்டாக அந்த வேரியபிள் நேமே நான் போட முடியும். எக்ஸாம்பிள் டைட்டில், இந்த மாதிரி அந்த வேரியபிள் நேம் நான் டைரெக்டாக கொடுத்துடலாம். அடுத்தது நம்ம ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்கும்போதே, இல்லைனா இந்த ஆங்குலர் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோம், இது வந்து நம்ம டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டோட அனதர் வெர்ஷன், இல்லை அப்கிரேட் வெர்ஷன், அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஆனால் நம்ம அங்கே பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம், வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்கு டைப் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டைப்பை மென்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்னா, கோலன் வச்சு நான் வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி என்னால் கொடுக்க முடியும். அடுத்தது இதுக்கு ஒரு இனிஷியலி ஒரு வேல்யூவை நான் கொடுக்கணும். இந்த டைட்டில் அப்படின்னு நான் ஒன்று கொடுத்துட்டேன். அப்போ இனிஷியலாக என்ன வேல்யூ, இந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ, ஒன்று எம்டி வேல்யூவாக இருக்கலாம். நான் எம்டி, இது வந்து ஸ்ட்ரிங் தானே, அப்போ எம்டி ஸ்ட்ரிங் எம்டியாக இருக்கலாம். இல்லைனா இதுக்கு ஏதாவது ஒரு டேட்டா இருக்கலாம். கரெக்டுங்களா? நான் சும்மா ஒரு இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதுதான் டைட்டில். ஓகே. இப்போது நான் இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கு டைப் எல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டேன், ஒரு வேரியபிள் ஃபுல்லாக நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி என்னோட HTML கொண்டு வர்றது? நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த எலமெண்ட்டோட ஐடியை கால் பண்ணி, அந்த கெட் எலமெண்ட் பை ஐடி அதை போட்டு, அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்டை ரீட் பண்ணி அதில் அதோட இன்னர் HTML இல்லை டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக நம்மளோட வேரியபிளில் இருக்க டேட்டாவை ஷோ பண்ண முடியும். அப்படி தான் நம்ம பண்ணோம், அந்த எலமெண்ட்டை ரீட் பண்ணி பண்ணோம். பட் இங்கே நம்ம வந்து டைரக்டாக பண்ண முடியும். எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நான் இதை வந்து இப்படி எடுத்துட்டு ஹெட் டேக் 2 நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த மாதிரி டபுள் கர்லி பிராக்கெட் போட்டு நான், ஓகே டைட்டில் தானே, ஸோ இதுதான் வேரியபிள். ஸோ இந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணனா இது என்னன்னு பார்க்கலாம். இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டபுள் கர்லி பிராக்கெட் போடுறதுக்கு ஒரு நேம் இருக்குது. ஓகேவா? ஸோ பட் அது நம்ம பார்ப்போம், அது இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். பட் சிம்பிளி ஒரு வேரியபிளை HTML கால் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தட். இப்போதைக்கு நம்ம பார்க்குறது டெம்ப்ளேட் டாபிக் தான். ஸோ டெம்ப்ளேட் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் தான் பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட் ஒரு வேரியபிளை இந்த மாதிரி நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ அப்போ இது என்ன ஆகுனா, என்னோட ப்ரௌசரில் நான் என்ன டைட்டில் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கணும் அதுதான் அங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூரல் யூத்னு வந்துருச்சா.
டைட்டில் வராது. அந்த டைட்டிலோட வேல்யூ என்னவோ அதுதான் வரும், அதாவது அந்த வேரியபிளோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேரியபிள்ஸ் வேணும்னாலும் நம்மளால் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதை நம்மளோட ஃபைல்லையும், ஐ மீன் HTML ஃபைலில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ இந்த கர்லி பிராக்கெட் போட்டு அந்த வேரியபிளில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இதுக்கு பேர் என்ன, இல்லை இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் வந்து இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்குலரில். ஸோ இன்டர்போலேஷன் அப்படின்னா ஒரு டிஎஸ் ஃபைலில் இருக்க ஒரு வேரியபிள் இல்லை ஏதாவது ஒரு டேட்டா இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அதை வந்து நம்ம HTML யூஸ் பண்ணணும் இல்லை கால் பண்ணணும் அப்படின்னா அப்போது அதுக்கான சின்டாக்ஸ் இதுதான். டபுள் கர்லி பிராக்கெட்டில் அந்த வேரியபிள் நேம் நம்ம போடணும். ஸோ இதுதான் அதோட சின்டாக்ஸ். வேரியபிள் நேம் என்ன வேணா இருக்கலாம், பட் இங்கே வந்து அந்த இன்டர்போலேஷனோட சின்டாக்ஸ் வந்து அந்த டபுள் கர்லி பிராக்கெட். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இங்கே ஒன்று போட்டிருக்கோம். இந்த மாதிரி எத்தனை வேரியபிள் வேணாலும் நம்மளால் இங்கே வந்து கிரியேட் பண்ணி போட்டுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே டைட்டில் நான் போட்டேன். அடுத்து வந்து இயர் அப்படின்னு ஒன்று வச்சு இது வந்து நம்பர் which is equal 2026 இந்த மாதிரி. இப்போ இதில் இன்னொரு டவுட் வரலாம். நான் எல்லா டைமும் இந்த மாதிரி நான் வேல்யூவும் கொடுக்கணும் அந்த டைப்பும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. நீங்கள் வேல்யூ கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த டைப் தேவையில்லை. நான் இப்படியும் என்னால் கொடுக்க முடியும். டைரெக்டாக நான் வேல்யூ எனக்கு இதுதான் அப்படின்னு தெரியும் அப்படின்னா அப்போது நான் வந்து இது வந்து கான்ஸ்டன்ட், கரெக்டுங்களா? இதுக்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஸோ அப்போ நான் அதுக்கு இது இந்த டைப்பில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் டிக்ளேர் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக நான் கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூவே கொடுத்துட்றேன், அதோட டேட்டாவே கொடுத்துட்றேன். அப்போது அதுதான் அந்த வேரியபிளோட டைப் அப்படிங்கிற மாதிரி அதை கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டைப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபைன். நான் வந்து இப்போது ஒரு டெவ் டேக் போட்டு அதில் அந்த இயரை டபுள் கர்லி பிராக்கெட்டில் போடணும். ஃபைன். ஸோ இப்போ இது போட்டாச்சு. இப்போ இங்கே பார்த்தா 2026 அந்த இயர் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் நம்மளால் இந்த இன்டர்போலேஷன் கான்செப்ட் மூலயமா டிஎஸ் ஃபைலில் இருந்து HTML-க்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்த இன்டர்போலேஷன் கான்செப்ட் மூலயமா. ஓகேவா? ஃபைன். இப்போது இந்த மாதிரி ஒரு டவுட் வரலாம், இல்லை இது எப்படி பண்ணுறது? இப்போ எக்ஸாம்பிள் இங்கே நான் டைட்டில் வச்சுட்டேன், ஒரு வேரியபிள் இருக்குது, எனக்கு இன்னொரு வேரியபிள் இயர்னு இருக்குது. நான் இங்கே வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண நினைக்கிறேன். ரூரல் யூத் கோர்ஸ், ஓகே, ரூரல் யூத் ப்ரோக்ராம் இப்படின்னு போட்டு எனக்கு இங்கே இயர் வேணும். இது ரூரல் யூத் ப்ரோக்ராம் இயர் வந்து 2026 இந்த மாதிரி வேணும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இயரை சிம்பிளி அப்படியே எடுத்து நான் இங்கே கட் பண்ணி இங்கே போட்டால் எனக்கு வந்துடும். இந்த மாதிரி என்னால் யூஸ் பண்ண முடியும். இப்படி பண்ணால் அந்த கரெக்டாக அந்த சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதுவே வந்து எனக்கு இப்படி யோசிங்களேன், ரூரல் யூத் ஒரு ஸ்பேஸு, எனக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும், அடுத்தது 2026 வேணும். அதை வந்து ஒரே இன்டர்போலேஷனில் எப்படி பண்ணுறது? அதாவது எனக்கு டைட்டிலும் இங்கே தான் இருக்கணும், இயரும் இதிலே தான் இருக்கணும், ஒரே இன்டர்போலேஷனில் தான் இருக்கணும். ஆனால் நடுவில் ஒரு ஸ்பேஸ் வேணும், இல்லை எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு விஷயம் வேணும், ஹைஃபைன் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாமே. இது வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. எனக்கு இதை வந்து 2 இன்டர்போலேஷனாக நான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரே இன்டர்போலேஷன் கான்செப்டில் எனக்கு வந்து ரெண்டுத்தையுமே ரெண்டர் பண்ணணும். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரே இன்டர்போலேஷன், இந்த ஒரே டபுள் கர்லி பிராக்கெட்டுக்குள்ள ஒரு ப்ளஸ் போட்டுட்டு நான் என்னோட இன்னொரு வேரியபிளை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் இந்த மாதிரி போட்டேன்னா இது ரெண்டும் பக்கத்தில் வந்துடும். ஆக்சுவலி இந்த மாதிரி வந்துடும் 2 வேரியபிளும். இப்போ எனக்கு வந்து கேப் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு வேறு வேர்டு, கரெக்டுங்களா? அப்போ நான் இது வந்து கேப் வேணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை போட்டு நடுவில் ஒரே ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு ப்ளஸ் இப்படி போட்டுட்டேன்னா இது என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் இது
கன்சிடர் பண்ணும். இல்லைனா நான் இந்த இடத்துல ஒரு ஹைஃபன் கூட இந்த மாதிரி போடலாம், என்ன வேணால் போடலாம் அந்த ஸ்ட்ரிங்குள்ள. ஸோ அப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் நம்மளால் இந்த டபுள் கர்லி ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதே கான்செப்டை யூஸ் பண்ணி 2 நம்பரை ஆட் கூட பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் மேபி just x equal to 10, y equal to 10. இந்த மாதிரி 2 வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்துட்டு நான் இதே ப்ளஸ் இப்போ வந்து 2 ஸ்ட்ரிங்கு ஆட் பண்ணிச்சு, அதனால தனித்தனியாக வந்துச்சு. ஆனால் நம்ம இப்போ 2 இதை ஆட் பண்ண போகிறது ரெண்டுமே நம்பர். அப்போது நம்மளோட கான்செப்ட் படி HTML இல்லை ஜாவா ஸ்கிரிப்டில் 2 நம்பரை ப்ளஸ் போடுறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ 10 + 10 20 அப்படின்னு வரணும். ஸோ சேம் இதே மாதிரியே ப்ளஸ் போட்டு இந்த மாதிரி நான் போடுறேன் அப்படின்னா நமக்கு வந்து 20 அப்படிங்கிற அந்த ஆன்சர் கிடைக்கும். ஆக்சுவலி அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நடந்து அதுக்கான ஆன்சர் நமக்கு ரிசல்ட்டாக அங்கே விசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்பராக போடும்போது இந்த ப்ளஸ் 2 நம்பர் ஆட் பண்ணும். ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரிங் அப்படியே என்ன இருக்கோ அது அப்படியே அங்கே ஆட் பண்ணும். சேம் ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட் தான். நம்ம எப்படி 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணும்போது ரெண்டையும் சேர்த்து கொடுத்துரும். நம்பர்னா ரெண்டுத்தையும் அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்கும், ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி வச்சு. ஓகேவா? ஃபைன். இப்போ அடுத்தது, இப்போ வேரியபிள் நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணி HTML யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து ஒரு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம ஆல்ரெடி ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம். ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட், அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் நேமு, அப்புறம் நார்மல் அந்த பேரந்தசிஸ் அந்த நார்மல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எழுதுறோம். ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டில். ஆனால் இங்கே இந்த ஃபங்க்ஷன் கீவேர்ட் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட நேம் அதுக்கப்புறம் இருக்க அந்த பேஸ் சின்டாக்ஸ் இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் ரிட்டர்ன் ஃபங்க்ஷனாக எழுதுகிறேன். இங்கே வந்து இயர் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோமா? டைட்டிலே ரிட்டர்ன் பண்ணோம். டைட்டில், இது வேரியபிள் டைட்டில் எல்லாமே ஸ்மால். ஃபைன். இதில் இன்னொரு விஷயம், ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணணும், இல்லை அதே வேரியபிளை வேற இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம டைரெக்டாக அந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் டைப் ஸ்கிரிப்டில் இந்த திஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை நம்மளோட வேரியபிள் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும். திஸ் டாட் டைட்டில். ஸோ இது என்ன பண்ணோன்னா இந்த காம்போனண்ட்டில் இருக்க ஒரு வேரியபிளை இது வந்து ரெஃபர் பண்ணும். இந்த திஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து இந்த காம்போனண்ட் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணும், அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த காம்போனண்ட்டில் இருக்க டைட்டில் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்னோட டைட்டிலை ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போது இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து என்னோட HTML கால் பண்ண முடியும். சிமிலர் வே, 2 கர்லி ப்ராக்கெட்டுக்கு நடுவில் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். எப்படி தானே நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம் ஜாவா ஸ்கிரிப்டில், ஃபங்க்ஷனை நேம் போட்டு அப்படியே போட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நான் கால் பண்ணனாவே எனக்கு அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுமோ அது எனக்கு இங்கே HTML விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளால் இந்த இன்டர்போலேஷனில் பண்ண முடியும். அண்ட் இப்போ இதோட இன்னொரு லெவல், அடுத்த லெவல், இது இந்த இன்டர்போலேஷன்லேயே வந்து இன்னொரு லெவல் இருக்குது. ஸோ அது என்னென்னா ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஸோ அது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம HTML ஆக்சுவல் டெக்ஸ்டில் அந்த கண்டென்ட்டை வேரியபிள் மூலியமாவோ இல்லை ஃபங்க்ஷன் மூலியமாவோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ இதுவே இப்படி யோசிங்களேன், என்கிட்ட வந்து ஒரு இமேஜ் டேக் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த இமேஜுக்கு ஒரு சோர்ஸ் நான் கொடுக்கணும். அப்போது நான் இதை வந்து இந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட் போட்டு இங்கே கொடுக்க முடியாதுல்ல, ஏன்னா நமக்கு வந்து இமேஜ் டேக்குக்கு க்ளோஸ் டேக் கிடையாது. கரெக்டுங்களா?
நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இமேஜுக்கு க்ளோஸ் டேக் கிடையாது. ஸோ அப்போ நம்ம சோர்ஸ் கொடுக்கணும்னா ஆட்ரிபியூட்ஸில் தான் கொடுக்க முடியும், இந்த எஸ்ஆர்சிங்கிற ஆட்ரிபியூட்டில். அப்போ நான் இங்கே வந்து எப்படி நான் அந்த சோர்ஸை ஒரு வேரியபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ஸோ இது வந்து எஸ்ஆர்சி அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். ஸோ அந்த ஆட்ரிபியூட்டுக்கு நான் வந்து ஒரு வேரியபிளோட நேமை கொடுத்து ஒரு வேரியபிளை நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த வேரியபிளில் என்ன சோர்ஸ் இருக்கோ அதுதான் வந்து லோட் ஆகும். ஓகே, நமக்கு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வேணும். அதை வந்து இந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே நம்ம போடணும். இங்கே ஆல்ரெடி ஃபேவ் ஐக்கான்னு ஒரு இமேஜ் இருக்குது, நம்ம அதையே ஜஸ்ட் யூஸ் பண்ணலாமே. ஸோ இங்கே வந்து பப்ளிக் ஸ்லாஷ் ஃபேவ் ஐகான் டாட் ஐசிஓ. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சும்மா போடலாம். ஃபைல் ஆகிடுச்சு, பட் பார்த்து தப்பு ஐ கெஸ். இது வந்து ஸ்லாஷ் வந்து ஆக்சுவலி ஸ்லாஷ் டாட் ஸ்லாஷ் ஸ்லாஷ் போட்டாலும் இந்த ரூட் ஃபோல்டர் வந்து சம்டைம்ஸ் இது ஒரு ப்ராப்ளம் ஆகும். பப்ளிக் ஃபேவ் ஐகான் சிம்பிளி டி போட்டாவே வரும், நல்லா வர மாட்டேங்குது. ஓகே, இது வந்து ஆப்பை விட்டு வெளியே இருக்கு, சோர்ஸையும் விட்டு வெளியே இருக்கு ரூட் ஃபோல்டரில். ஓகே, ஸோ அப்போது இங்கே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இங்கே ஒரு டிக்ளர் இருக்கும் பப்ளிக் ஃபோல்டர் அசட்டுக்காக. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதை சிம்பிளி மாற்றலாம், அசட்டுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். பப்ளிக் யூஸ் ஆகுது, வேற யூஸ் ஆகல. ஓகே, என்ன பண்ண போகிறேன்னா இன்புட்டில் அசட்ஸ் ஸ்லாஷ் எஸ்ஆர்சி ஸ்லாஷ் அசட்ஸ். நான் எஸ்ஆர்சிக்குள்ளே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதாவது சோர்ஸ் அசட்ஸ். பப்ளிக் யூஸ் பண்ண முடியும், பட் அதை வந்து நம்ம இங்கே வந்து ப்ராப்பராக கால் பண்ணணும், ட்ரை பண்ணணும். டாட் ஸ்லாஷ் சம்திங். போக மாட்டேது எஸ்ஆர்சி விட்டு. ஸ்டில் நம்ம டைரெக்டாக போட்டுற முடியும் அந்த பார்த்து அப்படியே காப்பி பண்ணி, பட் அது அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு இமேஜ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஓகே, ஸோ நான் இதை வந்து காப்பி பண்ணி இங்கே போயிட்டு செட்டுக்குள்ளே போட்டுட்டு இமேஜ் இங்கே வந்து ஸ்லாஷ் sets
asset slash இந்த இமேஜோட நேம் என்ன, image1 கரெக்டுங்களா? image underscore 1.jpg assets configuration for project assets image1 folder name ASCTs. Okay, declaration கரெக்டாக தான் இருக்கிறது, வேற என்ன ப்ராப்ளம்? slash assets source assets image. இதுதான் பார்த்தோம், நான் ஸ்டில் ரீட் பண்ணல. ஒரு JSON src slash assets folder name. ஓகே, கரெக்டாக தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸ்டில் வேற என்ன ப்ராப்ளம்? வேற பில்டுக்குள்ள இருக்கு. ஒரு இடத்துல இருக்கு, ப்ளீஸ் இருக்கா? பில்டுக்குள்ள இருக்கு. ஓகே, ஐ திங்க் நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணணும். அட்ரஸ் CSS என்ன பண்றேன், நான் ஆங்குலர் JSON வந்து ஸ்டார்டிங்கில் பில்ட் அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது தான் பில்ட் ஆகும். சோர்ஸில் அசட்ஸ் என்ன பில்டில் ஆப்ஷன்ஸில் போட்டாச்சு. லோகோ போட்டாச்சு. நம்மளோட காம்பனண்ட்டில் டைரக்டாக அசட்ஸ் போட்டு போட்டால் இருக்கும், வரல. ஸோ பில்டு ஆப்ஷன்ஸு அதில் அசட்ஸ் இருக்கு, இன்புட்டில் SRC அசட்ஸு குளோபலாக யூஸ் பண்ணணும். எல்லாம் கரெக்டாக தான் கான்ஃபிகர் ஆகிருக்கு. பண்ணுறதுக்காக பில் பண்ணாதான் வரும்.
ஃபைன். மேபி சம்திங் ஆங்குலர் வெர்ஷன் நியூன்றதுனால ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி யா, நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அதை உங்களுக்கு சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே. ஸோ சிம்பிளி இப்போ இந்த அட்ரிபியூட் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாமா? இந்த பாத் போட்டாவே வரும். ஸ்லாஷ் போட்டோ ஆங்குலர் சர்ச் சி தான் இங்கே இருக்கு, அதனால டைரக்டாக நம்ம அசட்ஸ் தான் போடணும். இது ஆக்சுவலி கரெக்டு. Yeah. This configure sets the statements we output in the server. Simply deploy right now. src slash keys sets resolve the tracking. I think now it works. Let's see. Stimuli assets. Underscore 1.jpg. Okay. Is configured. New version line 3 still public folder இது read பண்ணது.
ஓகே ஓகே. ஆக்சுவலி இமேஜ் இப்போ வருது. ஓகே, ப்ராப்ளம் இஸ் ஆங்குலர் ஜேசன் தான். இதுக்குள்ள எஸ்ஆர்சி ஸ்லாஷ் அசட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே போயிட்டு டேரக்டாக image 1, sorry, image underscore 1 jpg போயிட்டு காம்பனண்ட்டை ஃபர்ஸ்ட்லேருந்து ரீரன் பண்ணணும். ஓகே, ஸோ ஆக்சுவலி ப்ராப்ளம் வந்து நம்ம இங்கே கொடுக்குற இந்த பாத். ஸோ நம்ம இங்கே ஆங்குலர் ஜேசானில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் ஆங்குலர் சம்மந்தமாக பண்ணணும்னாலும் இங்கே தான் வந்து பண்ணணும். கரெக்டுங்களா? அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இங்கே என்ன மாதிரி மிஸ்டேக் நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எஸ்ஆர்சி அசட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட அந்த ஃபைல் பாத் வந்து கொடுத்துட்டேன். ஆல்ரெடி இங்கே பப்ளிக்னு இருந்துச்சு. ஸோ அப்போ இது வந்து பப்ளிக் ஃபோல்டரை டைரெக்டாக ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது பப்ளிக் ஃபோல்டரை டைரெக்டாக பண்ணும்போது நான் அந்த பப்ளிக் ஃபோல்டர் நேம் இங்கே போட தேவையில்ல. ஜஸ்ட் டைரெக்டாக அந்த இமேஜை போட்டால் போதும். ஸோ இப்போது நான் இங்கே வந்து இந்த அசட்டோட பாத் வந்து எஸ்ஆர்சி அதில் அசட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஆனால் நான் ஸ்டில் இதுக்கு முன்னாடி இங்கே அசட்டையும் மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போது இது என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி நான் அசட்டுன்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துட்டேன், அதுக்குள்ளே இன்னொரு அசட் இருக்கான்னு செக் பண்ண ட்ரை பண்ணும். பட் ஆனால் அந்த மாதிரி கிடையாது. கரெக்டுங்களா? ஒரே அசட் ஃபோல்டர் தான், அதுக்குள்ளே டேரெக்டாக இமேஜ் இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக போட்டுக்கலாம். இஃப் இன் கேஸ் இந்த அசட்குள்ளே ஒரு ஃபோல்டர் அதுக்குள்ளே இமேஜ் இருக்குன்னா, அப்போது அந்த அந்த இமேஜோட அந்த இமேஜ் இருக்கிற ஃபோல்டரை மென்ஷன் பண்ணி, அதாவது அசட்டுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருந்தால் அந்த ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் அப்புறம் அந்த இமேஜ் நேம் அந்த மாதிரி நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் இனிஷியலாக கிரியேட் பண்ணிங்கன்னா பப்ளிக்குன்னு இருக்கும். ஸோ அதாவது இந்த ஆங்குலர் ஜேசானில் கான்ஃபிகரேஷன் பப்ளிக் ஃபோல்டரை ரெஃபர் பண்ணும் அந்த அசட். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணி அந்த இமேஜ் நம்ம டேரெக்டாக போட்டுருங்க. இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி அந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணி ஆங்குலர் ஜேசானில் அந்த ஃபோல்டர் இந்த அசட்டுக்குள்ளே நீங்கள் அந்த ஃபோல்டரோட பாத்தை மாற்றிட்டீங்கன்னா போதும், டேரெக்டாக அந்த இமேஜ் நேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன் கண்டிஷன், நீங்கள் என்ன இந்த ஆங்குலர் ஜேசானில் மாற்றினாலும் உங்களோட ஆங்குலர் அப்ளிகேஷனை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது வந்து கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து அதை ரீரன் பண்ணாமல் அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த மாதிரி இந்த இன்டர்போலேஷன் எப்படி இந்த ஆட்ரிபியூட்டுக்கு ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போது இங்கே வந்து நம்ம இமேஜ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி டேரெக்டாக கொடுத்துட முடியும். பட் நான் டிஎஸ் ஃபைல் மூலயமா கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இமேஜ் பாத் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து இதுதான் என்னோட இமேஜோட நேம். ஸோ இப்போ இதை நான் இங்கே போயிட்டு டைரக்டாக இப்படி இப்படி போட முடியுமான்னு கேட்டால் இது வந்து ஒர்க் ஆகாது ஆக்சுவலி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே எரர் அடிக்குதா? இமேஜ் பாத் இது எரர் அடிக்குதுல்ல. ஸோ இது வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. இங்கே இமேஜ் லோட் ஆகுது, பட் ஸ்டில் நமக்கு வந்து எரர் இருக்கும். இந்த மாதிரி டைரக்டாக நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற அந்த இன்டர்போலேஷன் மெத்தட் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் ரெண்டு விதமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஒன்று, இந்த இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ண முடியும், இமேஜ் லோட் ஆகும், பட் ஸ்டில் நமக்கு வந்து அந்த எரர் வந்து இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இதுதான் ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ஸோ அதாவது ஒரு ஆட்ரிபியூட்டில் நம்ம வந்து பைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, இந்த மாதிரி அந்த ஆட்ரிபியூட்டை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த ஆட்ரிபியூட்டை போட்டுட்டு ஜஸ்ட் டேரெக்டாக அந்த இமேஜ் நேமை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இமேஜ் வந்து லோட் ஆகும். ஜஸ்ட்
அப்படி ரீலோட் பண்ணுறேன்னா எனக்கு எந்த எரரும் இருக்காது, இந்த இமேஜும் லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ டேரெக்டாக அந்த வேரியபிள் நேம் போட்டால் அது இன்டர்போலேஷன் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம். டேட்டா பைண்டிங் கான்செப்ட், அந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி பைண்டிங் கான்செப்ட் வந்து இந்த ஆட்ரிபியூட்டை இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம போட்டுட்டு அதுக்கான அந்த அதில் அதோட வேல்யூ, அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ ஒன்று நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும். கரெக்டுங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அப்போ அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூக்கு பதிலாக நம்மளோட வேரியபிள் நேம் அங்கே கால் பண்ணால் அது வந்து அந்த வேல்யூவை அதை கன்சிடர் பண்ணி நமக்கு அந்த இமேஜோட யூஆர்எல் எடுத்து லோட் பண்ணும். ஸோ இது இமேஜ் யூஆர்எல் சோர்ஸ்க்காக மட்டும் கிடையாது, நம்ம வந்து வேற எந்த விதமான ஆட்ரிபியூட்ஸாக இருந்தாலும், இப்போ இந்த ஆல்ட்டுக்கு கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். சேம் இதே மாதிரி இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு நான் இங்கே வந்து வேற என்ன இருக்கு, இயர் இருக்கா, நான் ஜஸ்ட் இயர்னு இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை நான் தப்பாக கொடுக்கணும், அப்போ தான் அது வரும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி என்னால் தப்பாக கொடுக்க முடியாது, எரர் அடிக்கும். இந்த மாதிரி இமேஜ் இல்லைன்னா ஆல்டர்னேட் தானே ஒர்க் ஆகும். சரி, பார்த்தீங்கன்னா 2026 வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி எந்த அட்ரிபியூட் வேணும்னாலும் நம்மளால் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் மூலயமா நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதாவது டேட்டாவை டிஎஸ் ஃபைலில் இருந்து HTML ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஆட்ரிபியூட் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு இது பார்த்துருந்தோம். நான் இங்கே கர்லி ப்ராக்கெட் போட்டு இந்த மாதிரி நான் என்னோட அந்த இமேஜ் பாத் கொடுத்தாலும் எனக்கு இமேஜ் லோட் ஆச்சு. ஆக்சுவலி இன்டர்போலேஷன் மெத்தட்லையும் எனக்கு ஒர்க் ஆச்சு. கரெக்டுங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அதாவது ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு டேரெக்டாக கர்லி ப்ராக்கெட் இல்லாமல் போடணும்னு பார்த்தோம். இன்டர்போலேஷன் மெத்தட் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும்னு பார்த்தோம். அப்போது நான் இப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே, அப்போ ஏன் நான் ப்ராப்பர்ட்டி பைண்டிங் இந்த மாதிரி ஏன் யூஸ் பண்ணணும்? அப்போ இதுக்கும் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ப்ராப்பர்ட்டி பைண்டிங்காக யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம், இல்லை என்ன அட்வான்டேஜ், ரெண்டுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் கான்செப்ட் வைஸ் இந்த இன்டர்போலேஷன் கான்செப்ட், இந்த இது இருக்குல்ல, டபுள் கர்லி ப்ராக்கெட், அதை வந்து நம்ம டெக்ஸ்ட் ஏதாவது கண்டென்ட் நம்மளோட அப்ளிகேஷனில் போடணும், அதை வந்து பண்ணணும் அப்படின்னா அப்போது நம்ம இந்த இன்டர்போலேஷன் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டபுள் கர்லி ப்ராக்கெட் கான்செப்ட் வைஸ் யோசிக்கும் போது நம்ம டெக்ஸ்ட்டுக்காக இந்த இன்டர்போலேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது மெத்தடாலஜி. இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் நம்மளோட டாம் ப்ராப்பர்ட்டி, அதாவது HTML ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து அக்சஸ் பண்ணி மாற்றணும்னு நினைக்கிறோன்னா அப்போது இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் ப்ராப்பரான வே டு டூ. பட் நீங்கள் வேணும்னா இன்டர்போலேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏதாவது நம்ம டேரக்ட் HTMLலேயே நம்ம HTMLோட டேரக்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணி பண்ணணும்னா அப்போது இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் தான் நமக்கு யூஸ்ஃபுல், ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஆல்சோ மீனிங்ஃபுல். அண்ட் இல்லை நான் வந்து கண்டென்ட்டை தான் மாற்ற போகிறேன், கண்டென்ட் சம்மந்தமான விஷயங்களை நான் ஏதாவது பண்ணணும் HTML டைனமிக்காக, அதாவது TS to HTML அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அப்போது இந்த இன்டர்போலேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கான்செப்டுவலி இந்த மெத்தட் கண்டென்ட்டுக்காக, டெக்ஸ்ட்டுக்காக இன்டர்போலேஷன் மெத்தட், ப்ராப்பர்ட்டி பைண்டிங்காக, அதாவது HTML ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்போ ப்ராப்பர்ட்டி பைண்டிங் மெத்தட் அந்த கான்செப்ட். ஸோ இது மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கான கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 1.5 hours ஆச்சு. ஃபைன். இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள், நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி தான். நம்ம இப்போது பண்ணியிருக்கிறது டிஎஸ் ஃபைலில் இருந்து HTML ஃபைலுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஏன்னா நம்மளோட டேட்டா வந்து டிஎஸ் ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், என்ன ஆக்சுவல் டேட்டாவோ என்ன வேல்யூவோ அதை HTML ஃபைலுக்கு ஒரு கான்செப்ட் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் டேட்டாவை. கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து டேரெக்டாக அப்படியே எழுதிட்டு இருந்தோம், டேரக்ட் வே. ஆனால் இப்போ வந்து டிஎஸ் ஃபைல்ல இருந்து இன்டர்போலேஷன் ஒரு கான்செப்ட் மூலயமா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அண்ட்
ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலயமா டேட்டாவை டிஎஸ் ஃபைல்ல இருந்து HTML ஃபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தட்லாம் நீங்கள் நம்ம ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது என்ன கான்செப்ட், அது எப்படி ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த இமேஜில் நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண ஒரு மிஸ்டேக் இருக்குல்ல, ஸோ அது அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். என்ன சேஞ்சஸ் இந்த ஆங்குலர் ஜேசானில் பண்ணாலும் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ரீரன் பண்ணாமல் அது ஒர்க்கே ஆகாது. ஒன்று. அடுத்தது, இந்த அசர்ட்டை நீங்கள் ஃபோல்டர் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா பை டிஃபால்ட் ஆங்குலர் கிரியேட் ஆகும்போது இது பப்ளிக்குன்னு தான் கிரியேட் ஆகும். ஸோ இந்த அசர்ட்டை நீங்கள் ரூட் ஃபோல்டர், அந்த அசர்ட்டோட ஃபோல்டரை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, நான் வந்து இமேஜை வேற ஒரு ஃபோல்டரில் எனக்கு தேவையான ஒரு ஃபோல்டரை நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போது இந்த கான்ஃபிகரேஷனில், இந்த அசர்ட்ன்ற இந்த கான்ஃபிகரேஷனில் நீங்கள் இந்த இன்புட்டோட பாத்தை நீங்கள் மாற்றணும். மாற்றிட்டு அங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபோல்டரோட, உங்கள் இமேஜ் எந்த ஃபோல்டரில் இருக்க போதோ அந்த ஃபோல்டரோட அந்த பாத்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ எஸ்ஆர்சின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் அசட்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், அதை நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அந்த இமேஜை கால் பண்ணணும்னா டேரெக்டாக உங்களால் கால் பண்ணிக்க முடியும். அந்த இமேஜ் அசட் ஃபோல்டருக்குள்ளே இருந்தால் டேரெக்டாக அந்த இமேஜ் நேம் போட்டாவே போதும். இதுவே அந்த அசட் ஃபோல்டருக்குள்ளே வேற ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு இமேஜ் இருக்குன்னா, அப்போது அந்த ஃபோல்டர் நேம், அதாவது அசட்டுக்குள்ளே இருக்க ஃபோல்டர் நேம், அசட் இல்லை, அசட்டுக்குள்ளே இருக்க ஃபோல்டர் நேம் அண்ட் அந்த இமேஜ் நேம், இந்த மாதிரி நம்ம கால் பண்ணும்போது நமக்கு அந்த இமேஜ் வந்து ப்ராப்பராக லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே கன்ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க. இதை யூஸ் பண்ணாமல் சான்ஸே இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண. ஸோ அதனால் இந்த கான்செப்ட், இப்போ ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டிஎஸ் டு HTML ஃபைல், இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், இல்லை ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறது, வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே ஆல்ரெடி ஈவெண்ட் எல்லாமே பார்த்துருந்தோம். ஆட் ஈவெண்ட் லிசனர் போட்டு கிளிக்கு, ஹோவரு, ஃபோக்கஸு, சேஞ்சு, இன்புட்டு, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அது எல்லாமே எப்படி வந்து இங்கே டைப் ஸ்கிரிப்டில், அதாவது ஆங்குலரில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.